அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மேல வழக்குகள் போட்டு சிறையில வைக்க முடியுமா அப்படின்னா வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் எந்த குற்றமும் செய்யல. இதுக்கு முன்னாடி போடப்பட்ட வழக்குகளும் பல வழக்குகள் தள்ளுபடி ஆயிருக்கு. அதே மாதிரி சாதாரண வழக்கே போட முடியாது, சிறையில வைக்க முடியாது அப்படின்னா அவர் மேல குற்ற சட்டம் போட முடியுமானா கண்டிப்பா போட முடியாது. அப்படி இருந்தும் இன்னைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் அவர் மேல குண்டர் சட்டம் போட்டு அவரை கைது செஞ்சு உள்ள வச்சிருக்கிறாங்க. குறைந்தபட்சம் 6 மாசமாவது அவர் உள்ள இருக்கணும் அப்படிங்கிற தன்னுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆசைக்கு இணங்க திமுக அரசாங்கம் இதை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இவங்க இப்படி ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கும்போது இது நீதிமன்றத்துக்கு நாளைக்கு போகும்போது இந்த குண்டாஸ் வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த குற்றம் நிரூபிக்கப்பட முடியுமானா நிரூபிக்கப்பட முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா அந்த அளவுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. குண்டாஸ் சட்டை யார் மேல போட முடியும் அப்படின்னா தொடர் குற்ற செயல்களை ஈடுபடுறவங்க மேலதான் போட முடியும். ஆனா இவர் மேல அப்படி எந்த வழக்கும் இல்லை. அப்படிங்கிற போதும் இவங்க இந்த சட்டத்தை போட்டிருக்காங்க அப்படின்னா இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி நாளைக்கு நீதிமன்றம் காரி துப்பதான் போகுது. ஆனாலும் திராவிடர்கள் துப்புனா தொடச்சிக்கிறவங்க தானே, அந்த அடிப்படையில இந்த சட்டத்தை போட்டுக்கிறாங்க. சரி, அண்ணனை வெளியில கொண்டு வரதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் செப்டம்பர் 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டாரு. 6ஆம் தேதி அவர் மேல அந்த தாக்குதல் நடந்துச்சு. ஆனா தாக்கப்பட்ட இவரே 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டாரு. அப்புறம் ஒரு வாரம் அவர் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்க முடியும்னு சொல்லி இவங்க வழக்குகளை ஜோடிச்சு கொண்டு போனாலும் நீதிமன்றம் அதை மறுத்துட்டதுனால அவர் திங்கட்கிழமை வெளியில வந்துருவார். அப்படிங்கிற சூழ்நிலையில கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையே அவர் மேல குண்டர் சட்டத்தை போட்டு திரும்ப அவரை உள்ள கொண்டே வச்சுட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் சிறையில இருக்கிறாரு. இப்போ இவர் சிறையில இருக்கிறதுனால சரி குண்டர் சட்டம் போட்டாங்க, அடுத்த 6 மாசத்துக்கு வெளியே வரப்போறது இல்லை, வழக்கு வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் சும்மா இருக்குமா அப்படின்னா யாரும் இங்க சும்மா இல்லை. அவரை வெளியே கொண்டு வரதுக்கு என்னென்ன முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். தொடர்ச்சியா ஐயா ஏகலைவன் அவர்கள் இருக்காரு இல்லையா, ராவணா வலைவலி ஏகலைவன் ஐயா தொடர்ச்சியா அதை பத்தின அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா மத்தவங்க யாரும் பெருசா அதை பத்தி பேசுறது இல்லை. ஏன்னா நம்ம அடுத்த பிரச்சனை இருக்கிற பிரச்சனை மறந்துடும் இல்லையா, அந்த அடிப்படையில பேசுறது இல்லை. அதனால உள்நாட்டிலையும் சரி இந்திய அளவுலையும் சரி உலக அளவுலையும் சரி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்காக பல பேர் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அது பல பேருக்கு தெரியறது இல்லை. அது என்னென்ன முயற்சிகள் அப்படிங்கறத நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல், அதாவது தமிழ் புலி அப்படின்ற ஒரு சேனல் வச்சிருந்தேன்னா அந்த சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 16,200 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க இப்பவும். ஆனா 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ தலைவர் தேசிய தலைவருடைய படத்தை பயன்படுத்தினதுக்காக என்னுடைய சேனல் இன்னைக்கு முடக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6 மாசமா சேனல் செயல்படல. அந்த நிலையில தான் நம்ம இந்த சேனலை தொடங்கி பழையபடி காணொலிகளை பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். பார்க்கக்கூடிய உறவுகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். அதோட சேர்த்து பழைய சேனலை மீட்கிறதுக்கு நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன். மற்றவங்களுக்கு பகிர்ற வேலையும் கொஞ்சம் செய்யுங்க. செஞ்சா அது எனக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும்னு சொல்லி கேட்கிறேன். சரி, வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை மீட்கிறதுக்கு அவருடைய குடும்பத்தார் ஒரு பக்கம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சட்ட போராட்டம் நடத்திட்டு இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி சார்பா நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறையுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சங்கர் அவர்களும் அண்ணன் ரூபன் அவர்களும் அவங்களால என்ன முடியுமோ அந்த முயற்சிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தலைமைச் செயலர்கிட்டையும் உள்துறை செயலர்கிட்டையும் அண்ணன் மூர்த்தி அவர்கள் போடப்பட்ட வழக்கு செல்லாது, அது எந்த தார்மீக ஆதாரங்களும் கொடுக்கப்படல, இது ஒரு பொய்யாக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை உள்ளடக்கிய ஒரு மனுவை இன்னைக்கு உள்துறை செயலாளருக்கும் தலைமைச் செயலாளருக்கும் கொடுத்திருக்காங்க. இவர்கள் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்காக நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா அப்படிங்கிறத தாண்டி தன்னுடைய தரப்புல கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக இதை செஞ்சிருக்கிறாங்க. அடுத்ததாக நீதிமன்றத்துல ஆட்கொணர்வு மனுவும் தாக்கல் செய்ய போறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் விரைவில் நடைபெற போகுது. எப்படி இருந்தாலும் மூர்த்தி அவர்கள் வெளியே வர்றதுக்கு 3 to 4 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சட்ட நடைமுறைகள் முன்னாடி இருக்கிற வழக்குகளை விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த வழக்கு நம்முடைய வழக்கு விசாரிக்கப்படும். அப்படிங்கும்போது அதுக்காக சில காலம் எடுக்கும். அப்படிங்கும்போது இன்னும் 2-3 மாதங்கள் ஆகும் அப்படிங்கிறது தெரிய வருது. நம்ம அளவுல இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது சமீபத்துல டெல்லிக்கு போன ஐயா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்ச சொல்லப்படுது. அங்கேயும் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை பத்தி, பிரதான பிரச்சனைகளை பத்தி அவர் பேசினதாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு ரொம்ப குலைஞ்சு கிடக்கு, கைமீறி போயிட்டு சூழ்நிலை. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு சமூகத்தால் அறியப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு அமைப்பினுடைய தலைவரை காவல்துறை தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி ரவுடிகள் தாக்குறாங்க. ஆனா தாக்குனவங்க மேல எந்த வழக்கும் இல்லை, தாக்கப்பட்டவர் மேல வழக்கு போடப்பட்டு இன்னைக்கு குண்டாசுல உள்ள வைக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த அளவுக்கு சட்டத்துக்கு புறமான ஆட்சி நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறத
ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் வந்து தமிழக எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அவங்களும் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த அளவுக்குள்ள வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் வந்து அந்த ஏற்பாட்டு மூர்த்தியாக செயல்பட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி சர்வதேச மனித உரிமை ஆணையம், அதாவது ஐநாவுடைய மனித உரிமை ஆணையத்துல வந்து ரமேஷ் கோவிந்தசாமி அப்படிங்கக்கூடிய ஒரு தமிழர், ஜெனீவாவில் வசிக்கக்கூடிய ஒரு தமிழர் வந்து அவரும் வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து எப்படி வந்து குண்டாசுல கைது செய்யப்பட்டிருக்காரு, சட்டத்துக்கு புறம்பா செயல்படுது இந்த அரசாங்கம் அப்படிங்கிறத வந்து நம்ம திராவிட மாடல் அரசாங்கத்தை அங்கேயும் போய் அம்பலப்படுத்தி அண்ணன் மூர்த்தி அவர்களை வந்து வெளியில கொண்டு வரதுக்கு சர்வதேச லெவல்ல வந்து அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செஞ்சிருக்கிறாரு. தொடர்ச்சியா முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். ஆக மொத்தம் வந்து உள்ளூர்லயும் சரி, தமிழ்நாட்டு அளவுலையும் சரி, இந்திய அளவுலையும் சரி, சர்வதேச அளவுலையும் சரி, அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கான ஒரு சட்ட போராட்டம் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதையும் மீறி இந்த திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது அவரை உள்ள வச்சிருக்கு அப்படின்னா என்ன காரணம் தான் சத்தியமா புரியல. என்ன காரணத்தை சொல்லி குண்டாஸ் போட்டுன்னு அதை நியாயப்படுத்தணும் சொல்லி தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இப்படி சொல்லுவாங்களா இருக்குமோ, குண்டா இருந்தாரு அதனால குண்டாஸ் போட்டு சொல்லுவாங்களா தெரியல, வேற எதுவும் காரணம் சொல்லுவாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்படி ஒரு காமெடி தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு காமெடியும் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம தமிழக வெட்டி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சிக்காரங்க நாங்க தான் முதன்மை சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. நாங்க தான் மாற்று சக்தி, நாங்க தான் முதன்மை சக்தின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எந்த மாற்றும் இல்ல, தமிழகத்துக்கு ஏமாற்று தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமா சமீபத்துல ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்க தலைவர் வந்தாலே போதும் மக்கள் தானா வாக்கு செலுத்திடுவாங்க, எங்க தலைவர் முகத்தை பார்த்தாலே வாக்கு செலுத்துவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலகாங்கிதம் அடைஞ்சிட்டு இருந்தாலும், எங்க தலைவர் வரும்போது வந்து கூட்டம் பார்த்தீங்களா அலை கடலும் லட்சக்கணக்கில் திரள்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பெருமை பேத்திட்டு இருந்தாலும், அந்த கூட்டத்தை திரட்டுறதுக்கு இவங்க என்னென்ன தில்லு முள்ளு பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. பொதுவாகவே திராவிடம்னாலே அந்த 200 ரூபா ஃபார்முலா தான். வாக்குக்கு மக்களுக்கு கூட 500 1000 கொடுத்துருவானுங்க. ஆனா தனக்காக உழைக்கக்கூடிய இந்த ஊப்பிகளுக்கு இந்த திமுக எப்பவுமே இந்த 200 ரூபாய் தான் கொடுக்கும். அவங்கதான் 200 ரூபாய் கொடுக்கணும்னு பார்த்தா அவங்களுக்கு மாற்று நாங்க தான், திமுக வெர்சஸ் தாவேகா தான், டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் சொல்லக்கூடியவங்க இந்த டிவிக்கிற கோஷ்டியும் மக்களுக்கு 200 ரூபாய் கொடுத்தா கூட்டம் இருக்குது. அவங்களாவது பரவாயில்ல 200 ரூபாய் தான் கொடுப்போம்னு சொல்லி 200 ரூபாய் கொடுத்தாங்க திமுக. இவன் 300 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி 200 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அதுக்கு சண்டை. ஏன்பா வாக்கு செலுத்துறதுக்கு காசு கொடுப்பாங்க பார்த்துருக்கோம், ஆனா இன்னைக்கு வந்து உங்க கூட்டத்துக்கு வர்றதுக்கே நீங்க காசு கொடுக்குறீங்கன்னா நீங்க தாவேக்காவா குட்டி திமுகவா அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. இவங்களுக்கு எந்த அதாவது இவங்க தலைவருக்கு வந்து முகத்தை பார்த்துட்டு வர்றாங்க, இந்த முகத்துக்கே ஓட்டு போடுவாங்க இல்லைங்களா, அந்த முகத்துக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களாங்கிறது இப்ப தெரிஞ்சிச்சு. வெறும் 2 சனிக்கிழமையிலேயே சாய வெளுத்துருச்சு. இப்பவே இவ்வளவு பேசுற நீங்க அடுத்து வாக்குக்கு காசு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? நீங்க எப்படி திமுகவுக்கு மாற்று, நீங்க எப்படி ஊழல் ஒழிப்பீங்க? அது சரி, நீங்க நடிக்கிற படத்துக்கே நியாயமான விலையில டிக்கெட் வைக்கிறது இல்ல, சொந்த ரசிகர்கள்கிட்டயே 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விட்டு கல்லா கட்டுறவரு இவர் வந்து ஊழலை ஒழிப்பாருன்னு சொல்லி ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு அவர் பின்னாடி போகுது அப்படின்னா அது எப்படிப்பட்ட கூட்டமா அப்படின்னு இருக்குன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ரசிகர்கள் எப்பவுமே ரசிகர்கள் தான், ஆனா பொதுமக்கள் வந்து இதை கொஞ்சம் உற்று கவனிக்கணும். அதாவது நான் வாங்கின காருக்கு சரியா வரி கட்ட மாட்டேன்னு சொன்னவர் தான் நடிக்கிற படத்துக்கு 100 ரூபாய் டிக்கெட்டை சொந்த ரசிகர்கள்ட்ட வந்து 1000 ரூபாய் வசூல் பண்ணி வாழ்ற ஒருத்தர் தான் ஏசி கார்ல உட்கார்ந்துக்கிட்டு ரசிகர்கள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வந்து வெயில நடக்க விடுறவரு எப்படி ஆட்சிக்கு வந்தா மக்களை நடத்துவார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டை மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு A4 சீட்டை மாட்டணுமா வேண்டாமா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். அவங்களும் 200 ரூபாய், இவங்களும் 200 ரூபாய். அது ஆண்ட திமுக, இது ஆள துடிக்கிற குட்டி திமுக, அவ்வளவுதானே தவிர்த்து 2 பேருக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய அரசியல் பேசி இன்னைக்குதான் ஒரு கட்சி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துகிட்டு இருக்கு. அதை எப்படியாவது குறைஞ்சபட்சம் ஒரு குறிப்பிட்ட சீட்டுகளை பிடிச்சு தமிழக சட்டமன்றத்துக்கு எப்படியாவது தேர்தலில் நுழைஞ்சிடலாம் அப்படி ஒரு நம்பிக்கையா இருக்கும்போது அதுல வந்து கள்ள போடுறது மாதிரி எப்படி 2019, 21 தேர்தல்களில் கமலஹாசனை உள்ள நுழைய விட்டாங்களோ அப்படி நம்முடைய வெற்றியை தடுப்பதற்காக தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி அமைவதை தாமதப்படுத்துவதற்காக வேண்டி திட்டமிட்டு இறக்கப்பட்ட ஒரு திராவிட கைக்கூலி தான் இந்த விஜய் அப்படிங்கிறதும் இந்த தாவேகா அப்படிங்கிற கட்சி அப்படிங்கிறதும் இதுல இருந்தே தெளிவா தெரியுது. மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தலில் வந்து தமிழர் மண்ணை தமிழர் ஆள்வதற்கு, தமிழர் நலனில் அக்கறை கொண்ட ஒரு தலைவன் ஆள்வதற்கு வழி செய்யணும். அப்படி செய்யல அப்படின்னா நாமளும் வந்து இன்னொரு ஈழ மக்களா தான் மாறுவோம், நாமளும் அகதிகளா தான் வாழ்வோம் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் வந்து அதிகமா தெரியுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த காணொலி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.